குழந்தையோட பால் பல் தான் விழுந்துருமே டாக்டர், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக குழந்தையோட பால் பல்லை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பால் பல்லு தான் நாளைக்கு அவங்க பெர்மனன்ட் பல்லோட ப்ளூ பிரிண்ட். பால் பல் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட பெர்மனன்ட் டூத் வளரும். பால் பல் சொத்தையாக இருந்ததுன்னா அவங்களோட பெர்மனன்ட் டூத்தும் சொத்தையாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எல்லா பால் பல்லுக்கு அடியிலையும் அவங்க பெர்மனன்ட் பல்லோட பட் இருக்கும். பால் பல் சொத்தையாயிடுச்சுன்னா அதை நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விடும் பொழுது அது அப்படியே போய் டைரெக்டாக அவங்க பெர்மனன்ட் டூத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெர்மனன்ட் பல்லு வளரும் பொழுதே சொத்தையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக நீங்கள் ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, இப்போ பால் பல்ல ஒரு சொத்தை வந்துருச்சு, அதை நீங்கள் ட்ரீட் பண்ணவே இல்லை. அந்த பல் குழந்தையோட ஒரு 9வது வயசுக்கு தான் விழணும்னு வைங்க. ஆனால் அது சொத்தையாயிட்டு 6 வயசுலயே அதை நம்ம எடுக்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன ஆகும்னா, பக்கத்தில் இருக்கிற பல்லு ஒன்று அந்த கேப்பை நோக்கி நகர்ந்து அடுத்து 9 வயசுக்கு வரக்கூடிய பெர்மனன்ட் டூத்தை பிளாக் பண்ணிடும். ஆர் அந்த பல்லுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் நகர்ந்து முளைச்சிடும். விச் மீன்ஸ் கிரௌட் ஆயிடும். அங்க ஸ்பேஸ் இல்லாததுனால டூத் கிரௌடடா முளைக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும், திருப்பி 13 வயசுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பல்லை சரி பண்றதுக்காக நீங்க ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட், அதாவது கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஒரு 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் போகணும். அப்படிதான் நீங்க கரெக்ட் பண்ணணும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா பால் பல்லை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறாங்க பால் பல்லு தானே விழுந்து முளைச்சிடும், அதை ட்ரீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. முதல்ல குழந்தைக்கு நல்லா மென்னு சாப்பிடணும். அதுக்காக தான் பற்கள் கொடுத்துருக்கு. அந்த குழந்தையோட பல்லுல ஒரு சொத்தை வந்துருச்சு அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைக்கு மெல்லாம முழுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மெல்லும் பொழுது வலி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்றதுக்காக முழுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு பெர்மனன்ட் டூத் வந்தாலும் இதுவே ஒரு ஹேபிட்டா மாறிடும். அவங்களுக்கு மெல்ற பழக்கமே இருக்காது. எந்த ஃபுட்டை கொடுத்தாலும் அப்படியே ஸ்வாலோ பண்ணி பழகிடுவாங்க. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும். உங்களோட ஓரல் ஹெல்த் தான் ஓவரால் ஹெல்த். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு குட் ஓரல் ஹெல்த்தை கொடுத்தீங்கன்னா குட் ஹெல்த்தோட இருப்பாங்க. Good oral health. Follow us for more useful tips like this.